வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்றைக்கி வந்து நம்ம சத்யா 88ல் கமல் நடித்து ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 98ல் ஹிந்தியில் ஒரு படம் வந்துச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 98ல் வந்த ஹிந்தி படம் இப்போ சமீபத்தில் ரீரிலீஸ் ஆகிருக்கு. அந்த திரைப்படத்தை பற்றின ஒரு ரீவிசிட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழில் வந்து எப்படி சுப்பிரமணியபுரமோ அதே மாதிரி ஹிந்தியில் சத்யா ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்னு சொல்லலாம். சுப்பிரமணியபுரம் எப்படி ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ரவுடித்தனத்தை காமிச்சிச்சோ, ரவுடிசம் காமிச்சோ, இது வந்து மும்பைங்கிற சிட்டியில் இருக்கிற ரவுடிசத்தை காமிக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த திரைப்படம் வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு திரைப்படம். அப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டாகி, இப்போ தான் வைரல்னால் சொல்கிறோம், அப்பயே அது வைரல் ஆகி ட்ரெண்ட் ஆகி இப்படி தான் இல்லாமல் கண்ணாமுன்னான்னு ஓடின நம்ம இப்போ கேஜிஎஃப் எந்த அளவுக்கு ஓடிச்சோ அந்த மாதிரி அப்போ ஓடின ஒரு திரைப்படம். சக்கரவர்த்தி, ஜேடி சக்கரவர்த்தி, அவர் தான் சத்யான்ற டைட்டில் ரோலில் நடிச்சிருப்பார். நம்ம அவரை வந்து சர்வம் படத்தில் பார்த்துருக்கலாம். அப்புறம் ஜீவாவோட கச்சேரி ஆரம்பமில் வில்லனாக வருவார். அவர் வந்து தெலுங்கில் நடிச்சுக்கிட்டு இருந்த அவர் வந்து ஃபஸ்ட்டு ஹிந்தி டெபியூட்டாக இதில் பண்ணியிருந்தார். பர்ஃபெக்டான ஒரு ஊர்லேருந்து வர்ற ஒரு காமன் மேன், அவன் வந்து எப்படி ஒரு கேங்ஸ்டர் ஆகிறான் அப்படிங்கிறது தான் கதை. அதை அவர் செமையாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஊர்மிளா, 95ல் ரங்கீலான்னு ஒரு படம் வருது. அதுக்கு முன்னாடியே ஊர்மிளா நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. பட் அவங்க வந்து அந்த ரங்கீலாவில் வந்து அந்த கடற்கரையில் ஜாக்கி ஷெரஃபோட ஒரு டான்ஸ் ஆடினோன்னே ஆல் இந்தியா சென்சேஷன் ஆகிடுறாங்க. அதையும் ராம்கோபால் வர்மா தான் எடுத்திருந்தார். எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் வந்து எப்படின்னா, அந்த அப்படி ஒரு ஊர்மிளாவை காமிச்சிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இதில் எப்படி ஒரு இதில் ஜானியில் வர ஸ்ரீதேவி மாதிரியான ஒரு ரோல் காஸ்டியூமில் அவங்க பண்ணியிருந்தாங்க. அது எப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 3 வருஷம் கழித்து அவங்கள அப்படியே அவங்களோட இமேஜை மாற்றணுங்கிறதுக்காக பண்ணாரா என்னன்னு தெரில. அவ்வளவு அழகாக பாந்தமாக ஜானியில் வர ஸ்ரீதேவியை வந்து நிறைய இடத்துல அவங்க நினைவுபடுத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட முக்கியமான ஆள் வந்து மனோஜ் பாஜ்பாய் தான். அவருடைய ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம விஜய் சேதுபதி மாதிரி வந்த ஒரு ஆள் தான் அவர். சின்ன சின்ன ரோலில் நடிச்சுட்டு வந்தவர் வந்து இதில் வந்து பிகு மாத்திரேன்னு ஒரு கேரக்டரில் நேஷ்னல் அவார்டு வாங்கினார் இந்த படத்துக்காக. அப்படி ஒரு நடிப்பு அவருக்கு. ஜேடி சக்கரவர்த்தி வந்து கொஞ்சம் சட்டிலான ரோல் தான் பண்ணணும், ஏன்னா அவரோட கேரக்டர் அப்படி. இவர் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அப்படியே வெடித்து அப்படியே எமோஷன்லாம் தெறிக்க விட்டு ஒரு மாதிரி பிளாஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸு அவ்வளோ அட்டகாசமாக பண்ணிட்டார். அவர் ஏன் இன்றைக்கி வரைக்கும் நிலச்சி நிற்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் இது. அதே மாதிரி அனுராக் காஷ்யப், அவருக்கு முக்கியமாக அவர் ரைட்டிங்கில் அவரே சொல்லியிருக்காரு, சுப்பிரமணியம் பார்த்து தான் நான் கேங்ஸ் ஆஃப் வாசேபர் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னு. பட் அதுக்கு முன்னாடியே அனுராகோட முதல் ரைட்டிங் ஹிட்டு அப்படிங்கிறது பிரேக்குங்கிறது இந்த திரைப்படம் தான். அந்த மாதிரி இந்த திரைப்படம் வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரேக் கொடுத்த திரைப்படம். இப்போ சமீபத்தில் ராம்கோபால் வர்மாவே ரீரிலீஸ் அப்போது சொல்லியிருக்காரு, ரங்கீலாவும் சத்யாவும் கொடுத்த வெற்றி வந்து என் மண்டையில் ஏறி அதனால தான் நான் டவுன் ஆகிட்டேன் அப்படின்னு. அது என்னமோ உண்மை. கிட்டத்தட்ட 27 வருஷம் கழிச்சு தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அதுக்கு நடுவில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்துட்டார். ஸோ இதுக்கப்புறம் அந்த ரியலைசேஷன் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ரியலைசேஷன் வந்துச்சுங்கிறாரு, அது ரீரிலீஸ் ஆன அன்னையிலேருந்து. ஸோ இந்த ரியலைசேஷனுக்கு அப்புறம் அவர் இந்த மாதிரியான ஒரு திரைப்படங்கள் ரங்கீலாவோ அல்லது சத்யாவோ இந்த மாதிரியான ஒரு திரைப்படங்கள் அவர்கிட்டருந்து வந்துச்சுன்னா அது வந்து ஹிந்தி சினிமாவையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரங்கீலாவில் அந்த ஊர்மிளாவோட கேரக்டரைசேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்த பாலிவுட் ஹீரோயின்ஸ்க்கு இன்றைக்கு வரைக்கும் அதோட அந்த கேரக்டரைசேஷனோட தாக்கம் இருக்குது. சத்யாவோட மேக்கிங்காக இருக்கட்டும், அந்த கேங்ஸ்டருக்கான அந்த ஒரு ஜானராக இருக்கட்டும், அதுவும் இன்றைக்கி வரைக்கும் ஹிந்தி சினிமாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அவர் ராம்கோபால் வர்மா வந்து அவரால் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். என்ன ஒன்று, அவர் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் ஏறிடுச்சு, அதனால் அவர் பண்ணிட்டார். இப்போ ரியலைஸ் பண்ணிட்டு திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்தார்னா அவரெல்லாம் அடிச்சிக்க முடியாது. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட், டைரக்டர், அவர் கிரியேட்டர். ஸோ அவர்கிட்ட மீண்டும் ஒரு ரங்கீலாவோ அல்லது சத்யாவோ எதிர்பார்க்கலாம். இந்த நிமிஷம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.